அனைவருக்கும் வணக்கம். தாவேகா சில மாவட்டங்கள்ல வெற்றி பெற முடியல. அதிக அளவு ஓட் ஷேரை வாங்கினாலும் சீட்டை கன்வெர்ட் பண்ண முடியாம போயிருக்கு. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நான் கூடிய விரைவில் அடுத்தடுத்த வீடியோக்களை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆனா இப்போ திட்டமிட்டு ஒரு நரேட்டிவை பரப்பிட்டு இருக்காங்க. ஒரு 8 மாவட்டங்கள்ல தாவேகாவுக்கு ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகல. ஆமா, ஆகல. ஆனா அது ஒரு படுதோல்வி, ஒரு மோசமான தோல்வி. கட்சி அங்க பெரிய அளவுல ஒரு டெபாசிட்டே வாங்கலைன்ற அளவுக்கு ஒரு நரேட்டிவை அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது முழுக்க முழுக்க தவறு. அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனாக தான் இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் தான் நம்மளை தோக்கடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டினுடைய தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் தெரிவிச்சிருக்காங்க, கனிமொழி அவர்கள். ஸோ எந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட இவங்கெல்லாம் பேசுறாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அதை பத்தி நம்ம இதுல பார்க்க இருக்கிறோம். அப்புறம் திருச்சி கிழக்கு கேண்டிடேட் யார் நிப்பா அப்படின்றத பத்தி நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். சரி, ஓகே. இப்போ தாவேகா ஒரு இடங்கள் கூட வெற்றி பெறாத மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது விழுப்புரம், கன்னியாகுமரி, தென்காசி, நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், நீலகிரி. கிட்டத்தட்ட இதுல 4 மாவட்டங்கள் ரொம்பவே சிறிய மாவட்டங்கள். 3 சட்டமன்ற தொகுதிகள், 2 சட்டமன்ற தொகுதிகள் அப்படிதான் வருது. ஸோ அஸ் அ நியூ பார்ட்டியா இந்த அளவுக்கு ஓட் ஷேரை வாங்கி இத்தனை சீட்டுகளை கன்வெர்ட் பண்றது பெரிய விஷயம் தாவேகாவுக்கு. எம்ஜிஆர் வெற்றி பெற்றப்ப கூட சில இடங்கள்லாம் அவருக்கு ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் ஆகல. சில மாவட்டங்களில் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிச்சாரு. எக்ஸாம்பிளுக்கு நீங்க சென்னையை எடுத்துக்கோங்க. 16 சட்டமன்ற தொகுதிகளில் ஆர்கே நகர்ல மட்டும்தான் எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அங்க கூட ஒரு பெரிய ஸ்டார் ஃபேஸை போட்டு தான் ஜெயிச்சாங்க. 1000 ஓட்டு தான் டிஃபரன்ஸ். இப்ப கூட நீங்க டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள்ல. ஸோ அப்படி இருக்கும்போது தாவேகா பல மாவட்டங்கள்ல அதிக அளவு தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கு. இப்போ திருநெல்வேலியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரூரல் பகுதிகள் அதிகமா வரும், அங்கெல்லாம் சீட்டு கன்வெர்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி நீங்க திண்டுக்கல்ல நம்ம நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற ஒண்ணு. ஓட் ஷேர்லாம் பிரமாதமா வாங்கியிருக்கு, ஆனா சீட்டு கன்வெர்ட் ஆகல. ஏன்னா சில இடங்கள்ல நாம் தமிழரோட வாக்குகள் ஸ்பாய்லரா மாறி இருக்கு. சில இடங்கள்ல அதிமுக அதிக அளவு வாக்குகளை பெற்று 3வது இடம் போனதும் ஒரு காரணமா இருக்கு. ஆனாலும் நிலக்கோட்டை மாதிரியான அதிமுகவோட பாரம்பரிய ஸ்ட்ராங் ஹோல்டு அந்த சீட்லாம் தாவேகா வெற்றி பெற்று இருக்கு. அதே மாதிரி சென்னை எடுத்துக்கோங்க. நம்ம திருச்சி திமுகவோட கோட்டையா பல வருடங்கள் இருந்துச்சு. அங்கெல்லாம் தாவேகா பெரிய பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. மொத்தம் இருக்கிற அத்தனை தொகுதிகளை நம்ம கணக்கெடுத்து பார்த்தா கூட 6 தொகுதிகள்ல திருச்சியில தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. இதெல்லாம் பெரிய வெற்றியா இருக்கு. அப்படி இருக்கும்போது சில மாவட்டங்கள்ல டைனமிக்ஸ் மாறி இருக்கும். கடைசி நேர தேர்தல் பிரச்சாரங்கள், பொய் பிரச்சாரங்கள், கட்சி வெற்றி பெறாதுன்ற ஒரு நரேட்டிவ், அதான் இந்த ஊடகத்துல பேசினாங்க இல்லையா, எல்லாருக்குமே ஞாபகம் இருக்குல்ல என்னென்ன பேசினாங்கன்னு. ஒரு சீட்டு கூட வராது, ஜெயிக்க மாட்டாங்க, 15%, 10% அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தாவேகாவோட வாக்காளர்களை கான்பிடன்ஸை குறைக்க வைக்கிறதுல குறியா இருந்தாங்க. அதை வெற்றிகரமா அவங்க பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதனால ஒரு 5% மூவ் ஆயிடுச்சு. அது இருந்துச்சுன்னா 40% வந்திருக்கும், தனி மெஜாரிட்டி வந்திருக்கும். இந்த மாவட்டங்களையும் பெரிய அளவுக்கு சீட் எல்லாம் கன்வெர்ட் ஆயிருக்கும். அண்ட் நிறைய மாவட்டங்கள்ல தாவேகா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இப்போ திருவள்ளூர் நீங்க எடுத்துக்கோங்க. திருவள்ளூர் பெரிய அளவுக்கு பிரச்சாரம் பண்ணல, இருந்தாலும் ஸ்வீப் ஆயிருக்கு. நம்ம 10 சீட்டு கொடுத்தோம், 9 சீட்டு ஜெயிச்சிருக்கு. திருத்தணி மட்டும் கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதுலயே எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு எப்படி அது நடந்துச்சு அப்படின்னு. ஏன்னா கவுண்டிங்க நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும் தாவேகா லீடிங்ல இருந்தது திருத்தணில. அதுக்கப்புறம் அங்க மாறி இருக்கு. டிவி சேனல்ல போட்டதை விடுங்க, நான் கவுண்டிங் சென்டர்ல இருந்தவங்க கிட்ட பேசினேன். அதுல அப்படிப்பட்ட ஒரு இது வருது. சரி, ஓகே, அதை பத்தி பார்ப்போம். ரிசல்ட் வந்துடுச்சு, இதுக்கு மேல என்ன இருக்கு அதை பத்தி பேச. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நீங்க காஞ்சிபுரம் வந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு 4க்கு 4 அடிச்சிட்டாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கு. அர்பன்ல மட்டும்தான் கட்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரப்பப்பட்ட பொய்க்கு தேர்தல் முடிவுகள் ஒரு சம்மட்டேரியை கொடுத்துருச்சு. ரூரல் சீட்லயுமே தாவேகா வெற்றி பெற்றிருக்கு. செமி அர்பன்லயும் நல்லா வெற்றி பெற்றிருக்கு, அர்பன்ல ஹியூஜா வெற்றி பெற்றிருக்கு. கிராமப்புறங்களையும் 3 கார்னர் ஃபைட்ல திமுக அடுத்தபடியா தாவேகா பெரிய அளவுக்கு ஓட் ஷேரையும் சீட் ஷேரையும் வாங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சரி, ஓகே. இப்போ இந்த 0 சீட்டு கணக்குக்கு வருவோம். விழுப்புரத்துல மொத்தம் 7 தொகுதிகள் இருக்கு. இதுல தாவேகா 2வது இடம் வந்த தொகுதிகள் 5 தொகுதிகள். கிட்டத்தட்ட பெரும்பாலான தொகுதிகள்ல தாவேகா 2வது வந்துச்சு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டியும் திருக்கோவிலூரும் ரொம்ப ரொம்ப கம்மியான மார்ஜின். விக்கிரவாண்டி 1000 வாக்குகளுக்கும் குறைவான மார்ஜின். திருக்கோவிலூர் வெறும் 200 ஓட்டு தான். ஸோ அங்க பரணி பாலாஜி அவர் வெற்றி பெற்று இருக்க வேண்டிய வேட்பாளர் தான். கடைசி நேரத்துல இந்த மணி டிஸ்ட்ரிபியூஷன் அதிகமா நடந்திருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அங்க பாமக போட்டிட்டு இருந்துச்சுன்னா தாவேகா ஜெயிச்சிருக்கும். பட் அங்க அதிமுக போட்டிட்டு பெரிய அளவுக்கு வாக்குகளை பிரிச்சிருச்சு, ஜெயிச்சிட்டாங்க. அது வேற விஷயம். 2வது இடம் தாவேகா, 3வது திமுக. திமுக வேட்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அமைச்சரா இருந்த பொன்முடி அவர்களினுடைய மகன். அவர் தான் போட்டிட்டாரு, 3வது இடம் போயிட்டாரு. ஸோ அவர் கணிசமான வாக்குகளை பிரிச்சதுனால தாவேகாவோட வெற்றி அங்க கேள்விக்குறியா மாறி
தோல்வி அடைஞ்சிருச்சு. அந்த சீட்லாம் தாவேகா வெற்றி பெற வேண்டிய தொகுதியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்கிரவாண்டி வந்தீங்கன்னா 1000க்கும் கம்மியான மார்ஜின், அங்கே போலரைசேஷன் வந்துருச்சு. போலரைசேஷன்ல வன்னியர் வெர்சஸ் தலித்துன்னு போகும்போது வன்னியர் ஓட்டு பெரும்பாலும் ஒரு சைடு கன்சாலிடேட் ஆகுது. ஃபுல்லா போல ஒரு அளவுக்கு போகுது, பெரும்பாலும் போகுது, ஒரு 60% வச்சுக்கலாம். மீதி இருக்கிற 40%ல 38% வந்து தாவேகாவுக்கு வருது. மீதி இருக்கிறது மற்ற கட்சிகளுக்கு பிரிஞ்சு போகுது. அதர்ஸ், இண்டிபெண்ட், சுயேட்சைகள், அதுக்கப்புறம் நம்ம நாம் தமிழருக்கு, நாம் தமிழருக்கும் சுயேட்சைகளுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு 2 ஓட்டு போடுவோன்ற மாதிரி அது ஒரு 1% 2% போயிருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல போலரைசேஷன் வரும்போது தலித் வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. ஒருவேளை பரணி பாலாஜி அவர்களுக்கு தான் மெஜாரிட்டி போட்டிருக்காங்க, அதுல இன்னும் ஒரு 10% கூடுதலா தாவேகாவுக்கு போட்டிருந்தாங்க அப்படின்னா அங்க திருக்கோவிலூர்ல ஜெயிச்சிருக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு கூடுதலா ஒரு 20% இல்ல 15% தலித் வாக்குகள் வந்து தாவேகாவுக்கு விழுந்திருந்தா விக்கிரவாண்டிலையும் ஜெயிச்சிருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் தாவேகா வெற்றி பெற்ற தொகுதியா தான் நான் திருக்கோவிலூர் 2 விக்கிரவாண்டி கருதுறேன். ஏன்னா அடுத்த முறை கண்டிப்பா உறுதியா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய நெகட்டிவ் மைண்ட் செட், இவ்வளோ பெரிய நெகட்டிவ் நரேஷனுக்கு மத்தியில கட்சி இந்த அளவுக்கு ஓட்டு வாங்கி 2வது இடம் வந்ததே பெரிய விஷயமா தான் நான் பாக்குறேன். அண்ட் எம்ஜிஆரினுடைய முதல் தேர்தலில் கூட அவர் சறுக்குன இடத்துலலாம் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கேம்பெயின் பண்ண நிறைய இடங்கள்ல பர்மிஷன் கிடைக்கல, அதுக்கப்புறம் க்ரௌட் மேனேஜ்மெண்ட் இருக்கு, அவருக்கு ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் நிறைய இருந்துச்சு. பட் எம்ஜிஆருக்குலாம் அப்படி கிடையாது. இன்னொன்னும் நான் சொல்றேன், எம்ஜிஆருக்கு இந்த அளவு தடங்கல்கள்லாம் கிடையாது, என்டிஆருக்கு சுத்தமா கிடையாது. அப்படி இருக்கும்போது இவர் இவ்வளவு கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வந்ததே பெரிய விஷயம். கிட்டத்தட்ட விழுப்புரத்துல தாவேகா தான் பெரிய கட்சியா இருக்கு. தோத்த இடமா இருந்தாலும் அந்த இடங்கள்ல 2வது இடம் வந்திருக்கு. பிரதான கட்சிகளான திமுக, அதிமுகவை சில தொகுதிகள்ல 3வது தள்ளி இருக்கு இந்த மாவட்டத்துல. அடுத்து கன்னியாகுமரி எடுத்துக்கலாம். இங்க மொத்தம் 6 தொகுதிகள் இருக்கு. குளச்சல், கிள்ளியூர், பத்மநாபபுரம் இந்த தொகுதிகள் எல்லாம் தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனா வெற்றி பெறல. அது காரணம் என்னன்னா அந்த 1000 ஓட்டு மார்ஜின்ல வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து ஸ்பிளிட் ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில வர 6 தொகுதிகள்ல 5 தொகுதிகள்ல தாவேகா 2வது இடம், கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில மட்டும் 3வது இடம் போயிருக்கு. அங்கேயுமே நீங்க பாத்தீங்கன்னா மாதவன் தாவேகா கேண்டிடேட் பெரிய அளவுக்கு வாக்குகளை பெற்றிருக்காரு. 2வது இடத்துக்கும் 3வது இடத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. தமிழ்நாடு முழுக்க அப்படிதான், சில இடங்கள் தவிர இங்கேயும் அதே மாதிரிதான் வந்திருக்கு. பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. தாவேகா 3வது போனாலும் நல்ல ஓட் ஷேரை வாங்கியிருக்கு. இங்க வந்து சீட்டை கன்வெர்ட் பண்ற அளவுக்கு வாக்குகள் மூவ் ஆகல. அதுதான் நிறைய பேர் சொன்னது. கன்னியாகுமரியில தாவேகா கண்டெஸ்ட் பண்ணும்போது கிறிஸ்டியன்ஸோட வாக்குகள் வந்து 2ஆ பிளவுபடும், காங்கிரஸ் கூட்டணி அதாவது திமுக கூட்டணிக்கும் தாவேகாவுக்கும் போகும்போது பிஜேபி அங்க ஸ்வீப் பண்ணிடும் அப்படின்னாங்க. ஆனா நடந்த கதையே வேற. இங்க பாஜக வாக்குகள் தான் அதிக அளவு தாவேகாவுக்கு மூவ் ஆயிருக்கு. நீங்க நம்பலாம், டேட்டா கூட எடுத்து பாருங்க. நிறைய இடங்கள்ல பாஜக 3வது இடம் போயிடுச்சு. கடுமையான பின்னடைவு. எம்ஆர் காந்தி மாதிரியான லாயலிஸ்ட், பிஜேபியில ஒரு தூய்மையான ஒரு நல்ல பர்சனா கருதப்படுறவரு, அவரே வந்து நாகர்கோயில்ல 3வது போனதெல்லாம் வந்து பிஜேபி காரங்களுக்கே ரொம்ப ஷாக்கு. ஸோ அந்த அளவுக்கு பிஜேபிக்கு வாக்களிக்கணும்னு அந்த மத அடிப்படையில இருந்த வாக்காளர்கள் கூட ஒரு செக்யூலர் ஃபோர்ஸை நம்பி, தாவேகாவை நம்பி இந்த பக்கம் வாக்களிச்சிருக்காங்க. ஆனா மைனாரிட்டி ஓட்டு வந்து தாவேகா பக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த மாவட்டத்துல மூவ் ஆகல. இங்க வந்து கிறிஸ்டின்ஸ் பெரும்பாலும் வந்து திமுக கூட்டணிக்கு தான் போட்டிருக்காங்க. அதுல ஒரு கொஞ்சம் ஸ்பிளிட், ஒரு 45% வந்து தாவேகாவுக்கும் 50% திமுக கூட்டணிக்கும் போட்டிருக்காங்க. ஒருவேளை அது இப்படி வைஸ் வர்சாவா மாறி இருந்தா தாவேகா கிட்டத்தட்ட 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கும். கிள்ளியூர்லாம் பாத்தீங்கன்னா க்ளோஸ் மார்ஜின், குளச்சல்ல 2வது இடம். ஸோ அடுத்த முறை இந்த பகுதிகள் எல்லாமே தாவேகாவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற ஒரு பகுதிகளாக மாறிடும்ன்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. தென்காசி 5 தொகுதிகள், தென்காசி வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். இவ்வளோ மோசமா கட்சி பர்ஃபார்ம் பண்ணுன்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம சர்வே பண்ணப்பெல்லாம் தென்காசியில சங்கரன்கோயில், வாசுதேவநல்லூர் இந்த இடங்கள்லாம் வந்து தாவேகாவுக்கு நல்ல லீடு கிடைச்சிது. ஆனா அந்த இடங்கள்லாம் வெற்றி பெறல. சங்கரன்கோயில்ல மட்டும் 2வது வந்து தோல்வியை தழுவி இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறேன். நாகப்பட்டினத்துல மொத்தம் 3 தொகுதிகள். இங்க தாவேகா 2 தொகுதிகளில் 2ஆம் இடம் வந்திருக்கு. திருவாரூர் 4 தொகுதிகள், இங்க 2 தொகுதிகள்ல தாவேகா 2வது இடம் வந்திருக்கு. மயிலாடுதுறையில 3 தொகுதிகள், இங்க ஒரு இடத்துலயும் தாவேகா வரல, 2வது இடம், 3வது இடம் தான் போயிருக்கு. அரியலூர்ல மொத்தம் 2 தொகுதிகள் இருக்கு. இங்கேயும் தாவேகா ஒரு தொகுதியிலையும் 2வது இடம் வரல. நீலகிரியில மொத்தம் 3 தொகுதிகள் இருக்கு. இங்க ஒரு தொகுதியில தாவேகா 2வது இடம் வந்திருக்கு. பாஜகவினுடைய ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உதகமண்டலம், ஊட்டியை சேர்ந்த போஜராஜன் வெற்றி பெற்றது இந்த நீலகிரி மாவட்டத்துல வர்ற உதகமண்டலம். அங்க மட்டும் தாவேகா 2வது இடம். ரொம்ப க்ளோஸான மார்ஜின் தான், 1000 வாக்குகளுக்கும் குறைவான மார்ஜின் தான். ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான், அதை நான் ஒத்துக்கிறேன். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அந்த காம்படிஷனோட மார்ஜின் எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இதுல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உதகமண்டலம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா
கேம்பெயின் இவர் போயிருந்தாருன்னா கண்டிப்பா நிறைய அந்த 3 தொகுதிகள்ல 2 தொகுதி உறுதியா ஜெயிச்சிருக்கலாம். சரி, ஓகே, முடிஞ்சு போன விஷயத்த பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் நடந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ இதுதான் ஓவராலா 33 தொகுதிகள் இந்த மாவட்டங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தீங்கன்னா அதுல தாவேகா 16 இடங்கள்ல 2வது இடம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 48%, ஆவரேஜா 50 வச்சுக்கலாம். 50% இடங்கள்ல பிரதான கட்சிகளை 3வது இடத்துக்கு தள்ளி தாவேகா 2வது வந்திருக்கு. இதுவே பெரிய சாதனை. ஆனா இது எல்லாத்தையுமே பொய் பிரச்சாரத்தினால மறைச்சிட்டு தாவேகா இந்த மாவட்டங்கள் எல்லாம் டெபாசிட்டே வாங்கலன்ற அளவுக்கு ஒரு பொய்யை பேசிட்டு இருக்காங்க. ஆவரேஜா இந்த மாவட்டங்கள்ல தாவேகாவோட ஓட் ஷேர் 32 முதல் 45%. இது எவ்வளவு பெரிய ஓட் ஷேர். ஸோ எங்கெங்கெல்லாம் தாவேகா அதிக வாக்குகளை பெற்று முதலிடமோ இல்லை 2வது இடமோ வருதோ அங்கெல்லாம் ஒரு கட்சி டெபாசிட் இழக்குது, திமுகவோ அதிமுகவோ இழக்குது. ஆனா தாவேகா தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட டெபாசிட் இழக்கல. இது எம்ஜிஆர் என்டிஆர் சாதனையே முறியடிச்சதுக்கு ஈக்குவல். விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியிலும் டெபாசிட் இழக்கல. நெய்வேலியில தாவேகாவுக்கு பிரசன்ஸே கிடையாது. 20% வாங்கி அந்த கேண்டிடேட் வராரு. எப்படி இது சாத்தியம்? அந்த ஒற்றை மனிதனுக்காக வாக்களிச்சிருக்காங்க. எந்த இடத்துலயும் தாவேகாவோட பலத்தை நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது அப்படின்றதுதான் மற்ற கட்சியை சேர்ந்தவங்களுக்கு நான் வைக்கிற ஒரு வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா நீங்க இது எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு ஒரு ப்ரொபகண்டா மறுபடியும் பண்ணீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். ஸோ திருச்சி எங்க கோட்டை, சென்னை எங்க கோட்டை, திருவள்ளூர் உங்க கோட்டைன்னு சொன்னீங்க. அங்கெல்லாம் வாஷ் அவுட், நீங்க கம்ப்ளீட் வாஷ் அவுட். திருவள்ளூர் ஒரு சீட்டு கூட வரல. சென்னையில தப்பி தவறி இஸ்லாமியர்களோட வாக்குகளால அந்த ஹார்பர் அண்ட் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி ஜெயிச்சிங்க. அதே மாதிரி நம்ம நேரு தோல்வி அடைய வேண்டிய நபர் தான் 3000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. அவர் ஓப்பனாவே டிக்ளேர் பண்றாரு, நான் இஸ்லாமியர்களோட வாக்குகளால தான் ஜெயிச்சேன் அப்படின்னு. ஸோ அப்படிதான் நடந்திருக்கு. இவங்க ராணிப்பேட்டை தாகிரா ஜெயிச்சாங்க இல்லையா, அங்கேயுமே நீங்க இஸ்லாமியர்கள் டாமினேட் பண்ற பூத் டேட்டாவை எடுத்து பாருங்களா, அதிக அளவு கிட்டத்தட்ட 85% மேல திமுகவுக்கு போட்டிருக்காங்க. இருந்தாலும் திமுக தோல்வியை தழுவுனதுக்கு காரணம் அங்க மைனாரிட்டிஸ் பிளஸ் ஓபிசி இந்துஸ் இவங்க எல்லாருமே கன்சாலிடேட் ஆயிட்டாங்க தாவேகா பக்கம். அது ஒரு மாதிரி பேட்டர்னா போயிடுச்சு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாமக கூட்டணி இல்லாம இருந்திருந்தா தாவேகா இன்னுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கும் 1 இயர் பெல்ட்ல. அப்படி மட்டும் அந்த கூட்டணி நடக்காம இருந்திருந்தா 1 கோடிக்கும் கம்மியான வாக்குகளை பெற்று அதிமுக கடுமையான பின்னடைவை சந்திச்சிருக்கும். நிறைய பேர் நீங்க நினைக்கிறீங்க அதிமுகவோட ஓட்டு தான் அதுன்னு சொல்லிட்டு 21%ன்றது கிடையாது. பாமகவோட பங்களிப்பு அதுல நிறையவே இருக்கு. அடுத்த எலெக்ஷன் அதிமுக தனியா நிக்க சொல்லுங்க பார்ப்போம். டெபாசிட் இழப்பாங்க, 100 சீட்டுக்கு மேல உறுதியா இழப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நோக்கி தான் இப்போ அதிமுக போயிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டைனமிக்ஸ்ல ஒரு கட்சி அழியிறது அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அழியறதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஃபேட் ஆகிறது, தன்னுடைய இருப்பை இழந்து 3வது 4வது 5வது இடம் போறது. ஜனதா பார்ட்டி போன மாதிரி, காங்கிரஸ் போன மாதிரி இப்போ இவங்க போறாங்க அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இது ஹெல்தியான பாலிடிக்ஸ் தானே. எப்பவுமே அரசியல் மாற்றங்கள் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். இங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல்வாதிகள் தான், அதாவது ஆண்ட கட்சிகளினுடைய அரசியல்வாதிகள் தங்களுடைய தோல்வியை ஒத்துக்க முடியாம எது மேலாம் பழி சுமத்துறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சின்ன சின்ன குழந்தைங்க பிரச்சாரம் பண்ணி இவங்க தோத்துட்டாங்களாம். இதெல்லாம் கேட்கும்போது சிரிப்பா இல்லை நம்மளுக்கு. மேபி அதெல்லாம் ஃபேக்டர்ஸா இருக்கலாம். ஆனா உங்களுடைய மோசமான ஆட்சி, விஜய் அவர்கள் மேல அவங்க வச்ச நம்பிக்கை, அது 2 தான் இந்த தேர்தலில் தாவேகாவினுடைய வெற்றியா மாறுச்சு. ஆனா அது எல்லாத்தையுமே மறந்துட்டு கண்ணை மூடிட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், நான் முதல் முறையா பாக்குறேன் இந்தியாவில ஒரு அரசியல்வாதி தன்னுடைய தோல்விக்கு இன்ஸ்டாகிராம் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அது நடந்திருக்கு. கேரளாவில் பினராயி விஜயன் தான் தோத்துருக்காரு, மோசமான பின்னடைவு தான். ஆனா அவர் எங்கேயுமே சொல்லலையே தன்னுடைய தோல்விக்கு இந்த குறிப்பிட்ட காரணம் தான் முக்கியமானதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அசம்பிளியில பேசும்போது மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை மனசார நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் ஒரு மெச்சூர்டான பொலிட்டீஷியனுக்கு அழகு. ஆனா திமுக பண்ற அரசியல் ரொம்ப ரொம்ப ஒரு தரக்குறைவான ஒரு அரசியலா தான் இருக்கு. அண்ட் அவங்களுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப அமைச்சராக முடியாதுன்ற ஒரு இதுல பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கனிமொழி அவர்கள் இன்ஸ்டாகிராம்னாலதான் நம்ம தோற்கடிக்கப்பட்டோம், அதுல செய்திகள் தான் நம்மளை மக்கள் மத்தியில தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருச்சு அப்படின்ட்டு. ஆக்சுவலா சமூக ஊடக தளத்துல அதிக அளவு ஸ்பெண்ட் பண்ண கட்சி யாருன்னு மக்களுக்கு தெரியும். பாஜகவுக்கு இணையா ஸ்பெண்ட் பண்ணது இவங்க தான். ஆல் ஓவர் இந்தியா பாஜகனா தமிழ்நாட்டுல திமுக. அவ்வளவு பண்ணியுமே நீங்க தோற்கடிக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியை நீங்க ஃபீல் பண்ணல. அதே மாதிரி விஜய் அவர்கள் மேல மக்கள் வச்ச நம்பிக்கையை குறைச்சி மதிப்பிட்டீங்க, அவரை குறைச்சி எடை போட்டீங்க, அவருக்கு எதிரான வன்ம அரசியலை முன்னெடுத்தீங்க. பல ஊடக புரோக்கர்கள் எல்லாம் பேச வச்சுங்க, ஊடக கூலிகளை வச்சுலாம் நிறைய நரேட்டிவ் செட் பண்ணீங்க. அதுக்கான பலனை தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. அதுதான் காரணமே தவிர வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும்தான் உங்க தோல்விக்கு காரணம் அப்படின்னு நான் நம்பல. அது ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா
உங்களுடைய இந்த அரசியல் போலிகள், உங்களுடைய இந்த அரசியல் ரீதியான இந்த தவறுகளை வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்ற சமூக ஊடக தளத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் தான் பேசினாங்க. அப்படி பேசிதான் உங்களுடைய ஆட்சியை வந்து அகற்றினாங்க. அடுத்த முறையும் நீங்க ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றதுதான் இன்னைக்கு இருக்கிற அரித்மெட்டிக். அரசியல் அரித்மெட்டிக்ல நீங்க கூட்டணி கட்சிகளே தக்க வைக்க முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா த ஹிந்து அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல் இருக்கு, அவங்க பத்திரிக்கையும் வெளியிடுறாங்க. ஒரு பொய்யான தகவலை சோசியல் மீடியாலையும் சரி அவங்களுடைய நியூஸ் பேப்பர்லையும் வெளியிடுறாங்க. தாவேகா பொது தொகுதியில தலித் வேட்பாளரையே நிறுத்தலை அப்படின்ட்டு. நான் வந்து குறிப்பிட்டு யாரையும் பேர் சொல்ல விரும்பல. தஞ்சாவூர்ல வெற்றி பெற்றவர் ஒரு தலித் வேட்பாளர் தான், தாவேகாவை சேர்ந்தவர். அப்போ ஒரு நியூஸை வந்து எந்த அளவுக்கு பொய்யா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவு சேர்க்கறதே திமுக தான். இவங்க மற்ற கட்சிகள் குறிப்பா தாவேகா மேல பழி சுமத்துறாங்க. இந்த ஹிந்துவோட அந்த என் ராம் அப்படின்றவர் தான் முதன்மையான ஆள் நினைக்கிறேன் அந்த கம்பெனியில. அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் எம்எல்ஏ மு.க. ஸ்டாலின் அவர்களோட ரொம்பவே க்ளோஸா இருந்தாரு. அது எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட அது ஒரு திமுகவோட இன்னொரு கலைஞர் டிவின்ற அளவுக்கு தான் இந்த ஹிந்து மாறப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அந்த மாதிரி போலியான விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரப்போகுது. அங்க தாவேகா சார்பா யார் போட்டியிட போறாங்கன்னு தெரியல. சில பேர் சகாயம் ஐஏஎஸ் வந்து போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க, சில பேர் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட போறாருன்னு சொல்றாங்க. எனக்கு என்னமோ கூப்பா கிருஷ்ணன் தான் நிப்பாருன்னு தோணுது. அங்க தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம சர்வேஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 10% தான் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கும். இன்னும் பெரிய பார்ட் இருக்கு. அது முடிச்சுட்டு மோஸ்ட் ப்ராபப்ளி நான் நெக்ஸ்ட் வீக்ல வந்து அந்த சர்வே வந்து அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு நம்ம பார்க்கும்போது யார் கேண்டிடேட்டா வருவா அப்படின்றதே கன்ஃபியூஷனா தான் இருக்கு. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் யார் நிக்கிறா அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்க இன்னைக்கான கண்டென்ட். ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு எப்படியாவது தங்களுடைய தோல்வியை எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு விஷயத்து மேல கட்டி விட்டுடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் மேல வந்து பழிய போட்டிருக்காங்க. ஸோ கேட்கும் போதே சிரிப்பா தான் இருக்கு. இவங்க தான் மெச்சூர்டு பொலிட்டீஷியனா, கொள்கைவாதிகளா இவ்வளோ நாள் வேஷம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வருத்தமா தான் இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட அரசியல தான் அவங்க தொடர்ந்து முன்னெடுத்துட்டு இருக்காங்க. சரி, எடுக்கட்டும். இன்ஸ்டாகிராம்னால தான் அவங்க தோல்வி உறுதியாச்சு அப்படின்னா மறுபடியும் அவங்க தோல்வி தான் தழுவாங்க. ஏன்னா இன்னமும் அதிகமா பப்ளிக் வந்து இன்ஸ்டாகிராம் மூலமா பேச ஆரம்பிப்பாங்க, சமூக ஊடக தளங்கள் மூலமா பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி பேசி பேசிதான் இந்த போலியான அரசியல்வாதிகளை அரசியல் களத்தை விட்டு அகற்றி அவங்களுக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதுதான் மக்களுடைய ஒரு முடிவா, ஒரு எண்ணமா இருக்கும். ஓகே, இப்படிதான் இந்த அரசியல் களமானது போயிட்டு இருக்கு. இது போல இன்னொரு வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.